6ஆம் நாள் யானை வாகனம். இந்த யானை வாகனம் என்பது திருவரங்கத்திலே மிக விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு வாகனம். அந்த வாகனம் புறப்பாடு முடிந்து மீண்டும் யானை வாகன மண்டபத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளி அங்கிருந்து தோழிக்கினியானிலே எழுந்தருளி ஆண்டாள் நாச்சியார் உள்ளாண்டாள் சந்நிதியிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடன் மாலை மாற்றல் வைபவம் நடக்கும். இது 6ஆம் நாள் வைபவம். அடுத்தது 7ஆம் நாள். வழக்கம் போல பெரும்பாலும் எல்லா உற்சவங்களிலேயும் 7ஆம் திருநாள் நெல்லளவு கண்டறியக்கூடிய வைபவம். எம்பெருமான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நேராக வந்து மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது திருக்கொட்டாரத்திலே நடக்கும். எம்பெருமானுடைய திருக்கொட்டாரத்திலே, அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய திருக்கொட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெல்லை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடியவர் அளந்து காண்பிப்பார் எம்பெருமானுக்கு. அது 7ஆம் நாள் நெல்லளவு. அந்த நெல்லளவு புறப்பாடு முடிந்த பிறகு, அதாவது திருவீதியெல்லாம் வலம் வந்த பிறகு, எம்பெருமான் தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே இரவிலே திருவஞ்சனம் கண்டருளக்கூடிய வைபவம் நடக்கும். இது 7ஆம் திருநாள் அன்று நடக்கக்கூடிய வைபவம். 8ஆம் திருநாள் சாயங்கால வேளையிலே குதிரை வாகனம். இந்த 8ஆம் திருநாள் சாயங்கால வேளையிலேயே நிறைய கூட்டம் வந்துவிடும். இந்த திருவரங்கம் முழுக்க நடமாடுவதற்கு கூட இடமில்லாதபடிக்கு அவ்வளவு ஜனங்கள் இங்கே கூடிவிடுவார்கள். எல்லா கிராமத்திலிருந்தும் எம்பெருமானை சேவிக்க வேணும் என்பதற்காக 8ஆம் நாள் இரவே பெரும்பாலும் ஜனங்கள் வந்துவிடுவார்கள். அவர்களெல்லாம் ஆங்காங்கே திருவீதிகளிலேயும் அதே போல் திருக்கோயிலுக்கு உள்ளேயும், பெரும்பாலும் திருத்தேர் உற்சவம்னா திருக்கோயிலுக்குள்ளே யாரையுமே விடமாட்டார்கள். ஆனால் இந்த உற்சவத்திலே மட்டும் எல்லா கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஜனங்கள் தங்குவதற்கு இடம் வேண்டுமே, இவர்களுக்கு எங்கே தங்க இடம் கொடுப்பது? அதனாலே திருக்கோயிலிலேயே அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று அக்காலத்திலிருந்தே இந்த ஒரு ஏற்பாடானது இருக்கிறது. அதனாலே எல்லா ஜனங்களும் வந்து ஆங்காங்கே திருக்கோயில், பெரிய கோயில் இல்லையா எம்பெருமானுடைய திருக்கோயில், ஆங்காங்கே அடியார்கள் எல்லாரும் அங்கேயே ஓய்வெடுத்து கொண்டு இருந்து திருத்தேரை சேவிப்பதற்காக காத்திருப்பார்கள்.